புறநகர் பகுதிகளில் தொடரும் மழையால் பொன்னேரி ரயில்வே பாலத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். அந்த பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது, வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதலே இடைவிடாது கனமழை என்பது பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்து வந்த சூழலில் இன்று அதிகாலை முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் என்பது அதிகரித்து அவ்வப்போது கனமழையும் மிதமான மழையும் மாறி மாறி பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடந்த 8 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டர் கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. கனமழையின் காரணமாக பொன்னேரியில் பல்வேறு முக்கிய சாலைகளில் மழை நீர் என்பது பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக பொன்னேரி பழவேற்காடு சாலையில் இந்த சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தின் அடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தேரடி ரயில்வே பாலத்தின் அடியில் மழை நீர் என்பது செல்வதற்கு வழியின்றி குளம் போல தேங்கி இருக்கிறது. சுமார் 2 அடி உயரத்திற்கு மேலாக இந்த மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலில் வாகனங்கள் மிகுந்த சிரமத்துடன் சென்று வருகின்றன. கார், பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரை கிழித்தபடி சென்றாலும் இருசக்கர வாகனங்கள் இந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் கடந்து செல்லும் பொழுது சிக்கிக்கொண்டு பழுதடைவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. நகராட்சி ஊழியர்கள், நெடுஞ்சாலைத்துறையினர் ராட்சத மோட்டார் வைத்து அகற்றும் பணியில் ஈடுபட்டாலும் அதிக அளவிலான ராட்சத மோட்டார்களை கொண்டு இந்த மழை நீரை வெளியேற்ற வேண்டும் எனவும் மழை நீர் தேங்காத வகையில் நிரந்தர வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.